அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இதனுடைய தீர்த்தமானது கீழே அடிவாரத்தில் பஞ்சநதி குளம் என்று தீர்த்தம் உள்ளது. இந்த ஸ்தலத்தினுடைய விருட்சம் என்னவென்றால் வில்வமரம். இந்த வில்வமரத்தில் சஷ்டி தினத்தன்று தம்பதிகள், குழந்தை இல்லா தம்பதிகள் முருகப்பெருமானை தரிசனம் செய்து தூக்கு கட்டி போட்டு ஒவ்வொரு மாதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகப்பெருமான் குழந்தை வரம் கொடுத்து பங்குனி உத்திரம் அன்று அனைவரும் காவடி கரும்பிலே தொத்தில் கத்தி காவடி எடுப்பார்கள். ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அதான் அந்த ஸ்தலத்துடைய வரலாறு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவுல செட்டிக்குளத்துல இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரும் தண்டாயுதபாணியோட சிறப்பை தான் பார்க்க போறோம். வேற எந்த முருகன் கோவில்லையும் நீங்க பார்க்க முடியாத ஒரு அரிய சிறப்பு இந்த தண்டாயுதபாணி கோவில்ல நீங்க பார்க்கலாம். அறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே அணிவோடோடிவா. எந்த முருகன் தலத்திலையும் இல்லாத சிறப்பு இந்த கோவில்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுயம்பு மூர்த்தியாக 4 அடி உயரத்துல இருப்பாரு. தண்டாயுதபாணி கடவுள் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழனியிலலாம் தண்டாயுதபாணி அப்படின்னா மொட்டை ஆண்டியாக இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா தலை முடியோட காட்சி தருவாரு. மாசி 3, 4, 5 இந்த தேதிகள்ல பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனமாக ஆக சூரியனோட ஒளிக்கதிர்கள் அந்த முருகனோட உருவத்துல விழுந்து பாதத்துல இருந்து முகம் வரையும் தெரியும். இந்த மலை ஏறுறதுக்கு 240 படி இருக்கு, இறங்குறதுக்கு 253 படி இருக்கு. ரொம்ப சிறிய மலை தான், நல்லா அழகா இருக்கு பார்க்க. முருகன் கையில நம்ம வேலோட தான் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் முருகன் கையில 11 கணுக்களுடைய செங்கரும்பை ஏந்தியபடி முருகன் காட்சி தருவார். இந்த மலைக்கு நேர பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இங்க பாருங்க ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி இருக்கு. இங்க அன்னை காமாட்சியும் இருக்கிறாங்க. தனது அம்மாவை அப்பாவை பார்த்தபடி தலை சற்று சாய்ந்தபடி இந்த முருகனோட சிலை இருக்கும். எந்த கோவில்லையுமே முருகனோட தலை இப்படி சாஞ்சி இருக்கிறத பார்க்க முடியாது. இங்கு மூலவர் அப்படியே தலை நல்லா தெரியும். நீங்க பார்க்குறப்பே என்ன இப்படி தலை சாஞ்சி இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த கோவில்ல அர்ச்சகரா இருக்கிறவரே இந்த கோவிலோட தல வரலாறை சொல்லுவதை நம்ம பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செட்டிக்குளே தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளம் என்ற சிறிய குன்றிலே வீற்றிருக்கும் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கின்றோம். முருகப்பெருமான் என்றாலே எல்லா ஸ்தலங்களையும் கையில் வேல் வைத்து கொண்டு அருள்பாலிப்பார். ஆனால் இந்த ஸ்தலங்களிலே முருகப்பெருமான் வேலுக்கு பதிலாக கையில் செங்கரும்பு வைத்து கொண்டு அருள்பாலிக்கிறார். அந்த கரும்புடைய தாற்பரிய வரலாறு என்னவென்றால், திருச்சி மாநகரம் உறையூரை ஆண்ட மன்னன் பராந்தக சோழன் அப்படியே மன்னன் வடதிசை நோக்கி பிரயாணமாக வரும்பொழுது இந்த சிறிய குன்று வந்தோன மாலை பொழுதான சூரியன் அஸ்தமான பிறகு மறுநாள் நாம சூரியோதயமான பிறகு செல்லலாம் என்று தங்கிவிடுகிறார். அப்படி தங்கன மன்னனுக்காக முருகப்பெருமானுக்கு நேர் சிவாலயம் சுவாமி ஏகாம்பரேஸ்வரர், அம்பிகை காமாட்சி அம்மன். இப்போ தாய் தகப்பன் என்ன பண்றா, குன்று என்றாலே குமரபெருமான் குடியிருப்பார். இந்த சிறிய குன்றிலையும் தன் மகன் அருள்பாலிக்கணும், வரக்கூடிய மன்னனுக்காக வரக்கூடிய பக்தாளுக்காக அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக அம்பிகை காமாட்சினாலே கையில் கரும்பு வைத்திருந்து அருள்பாலிப்பார். இப்போ தாயார் என்ன பண்றா, தன் கையில் இருந்த கரும்பு மகனுடைய கையில் கொடுத்து வழி போக்கா வந்த மன்னனுக்கு செங்கரும்போடு காய்ச்சலிக்க அருள்பாலிக்கிறார். முருகப்பெருமானும் தாய் தகப்பனை தரிசனம் செய்து தாயிடம் வாங்கின கரும்போடு குன்றுமேல் அமர்ந்த குமரப்பெருமான் மன்னனுக்காக காட்சியளித்தவர். நாம் தாய் தகப்பனை பிரிந்து தனிமையில் இருக்கோமே, தினந்தோறும் தாய் தகப்பனை வணங்கணும் தரிசிக்கிறோம் என்பதற்காக மூலவருடைய தண்டாயுதபாணி சுவாமியினுடைய தலபாகம் சற்று இடது பாகம் சாஞ்சிந்து தட்சிணபாகம் சாஞ்சிந்து நேர் தாய் தகப்பனை தரிசிக்கிறார். பெரிய ஒரு விசேஷமான ஆலயம். இந்த ஆலயத்தில் மாத விழா என்றால் மாத கிருத்திகை சிறப்பாக நடைபெறும். மாத சஷ்டி, பௌர்ணமி, கிரிவலம், வெள்ளி ரதம் இழுப்பார்கள். அதேபோல்
உற்சவ காலம் என்றால் பங்குனி உத்திரம் 13 நாள் பிரம்மோற்சவம் சுவாமி புறப்பாடோடு பெரிய விழாவாக நடைபெறும். அதேபோல் சித்திரை 1 படி பூஜை. எல்லா மலை என்றாலே மலைக்கு ஏறும் வழி ஒன்றுதான் இருக்கும். இந்த ஆலயத்தில் அன்றைக்கு 2 படி அமைத்திருக்கார்கள். ஒன்று ஏறும்படி, ஒன்று இறங்கும்படி. ஏறும்படி வடபுறம் உள்ளது, இறங்கும்படி தென்புறம் உள்ளது. இந்த ஏறும்படியில் சித்திரை 1 ஒவ்வொரு ஆண்டுகளும் வருஷ சித்திரை முதல் நாள் அன்று எல்லா பெண்களும் இந்த படி பூஜை செய்வார்கள். ரொம்ப விசேஷமானது. பொதிகை போனப்ப அகத்தியர் வந்து இந்த வழியா போறப்ப வளையல் விற்கும் செட்டியாராக முருகன் வந்து காட்சி தர்றாரு. அதனாலதான் இந்த ஊருக்கு பேரே செட்டிக்குளம் அப்படின்னு வந்தது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த முருகன் கோவில்ல வந்து வேண்டிக்கிட்டா குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும். அதற்கு பிறகு கரும்பு தொட்டில்ல வந்து குழந்தையை கிடத்தி முருகன் கோவில வலம் வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த தல வரலாற இன்னும் விளக்கமாக சற்று பார்ப்போம். எப்படி முருகன் கையில வந்து வேலுக்கு பதிலாக கரும்பு வந்தது, எப்படி இங்கு காட்சி தந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் ஒரு வணிகன் வந்து இப்ப தண்டாயுதபாணியாக காட்சி தரக்கூடிய இந்த முருகன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த வழியா வந்து அவன் போறான். அப்ப ஒரு நாள் இரவு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்துக்கடியில படுத்து தூங்குறான். அப்ப நள்ளிரவுல ஏதோ சத்தம் கேக்குது. விழிச்சு பார்க்கறான். ஒரு பேரொளியோட மத்தியில வந்து சிவலிங்கம் ஒண்ணு இருக்கு. அந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் ஆச்சரியம் அடைகிறான். இப்படி ஒரு பிரகாசமா தெரியுது. இத பார்த்துட்டு பரந்தாம சோழன்ட்ட போய் அந்த மன்னன்ட்ட வந்து தெரிவிக்கிறான். அந்த சமயத்துல குலசேகர பாண்டிய மன்னன் வந்து அங்க விருந்தினரா வந்திருக்கிறான். 2 மன்னர்களும் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லிங்கம் இருக்கிற இடத்த இந்த வணிகன் சொல்றான். வந்து இவங்க 2 பேரும் வந்து தேடி பார்க்கறாங்க. ஆனா கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப வந்து கையில கரும்போட அங்க வந்து ஒரு முதியவர் வந்து வர்றாரு. இந்த முதியவர் வந்து சிவன் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை தான் காட்டுவதாக சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து லிங்கம் வந்து காட்டிட்டு அந்த முதியவர் வந்து மறைஞ்சிடுறாரு. அப்ப 2 மன்னர்களும் வியந்து நிக்கிறப்ப அருகில் இருக்கக்கூடிய குன்றின் மீது முதியவர் வந்து கையில கரும்போட முருகனாக காட்சி தர்றாரு. அப்ப தான் விருந்தாளியாக வந்தபோது தரிசனம் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி குலசேகர பாண்டிய மன்னன் தான் வந்து மலையில வந்து முருகனுக்கும் கீழே வந்து சிவனுக்கும் கோயில் எழுப்புறாரு. சரி, கையில வேலுக்கு பதிலாக ஏன் சாமி கையில கரும்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் வந்து அசுரர்களோட கொடுமையை தாங்க முடியாம தேவர்கள்லாம் போய் கைலாயத்துல சிவன் பார்வதி கிட்ட முறையிடுறாங்க. அப்ப அன்னை பார்வதி வந்து முருகன் கிட்ட வந்து வேலை கொடுத்து அவர்களை அழிக்கிறதுக்கு போக சொல்றாங்க. அப்ப அழிச்சிட்டு அந்த அசுரர்களெல்லாம் அழிச்சிட்டு அப்ப தன்னோட அம்மா கிட்ட வந்து வெற்றியை வந்து முருகன் தெரிவிக்கிறப்ப மகனோட வெற்றியை வந்து பறைசாற்றும் விதமாக முருகன் கையில வந்து கரும்பை வந்து பார்வதி தேவி பரிசாக வழங்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேறு எந்த கோவில்லையுமே வந்து முருகனோட தலை சாய்ந்தபடி நீங்க பார்க்கவே முடியாது. அதே போல வேல் இருக்கக்கூடிய முருகனை தான் நம்ம பார்க்க முடியும். கையில வந்து கரும்போட காட்சி தரக்கூடிய முருகன் இருக்கக்கூடிய கோவில் இது மட்டும்தான். அது மட்டும் இல்ல, தண்டாயுதபாணி அப்படின்னாவே மொட்டை தலையோட தான் நம்ம பார்ப்போம். இங்க மட்டும்தான் முடியோட முருகன் வந்து காட்சி தருகிறார். இந்த 3 அரிய சிறப்புகளை வந்து இந்த கோவில்ல நம்ம பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.